ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மனித சக்தியை தாண்டி தெய்வ சக்தி ஒன்று இருக்குதா? அது உண்மை தானே? அதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லைங்களா? கண்டிப்பாக எல்லாரும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதே மாதிரி தான் எல்லாரும் அவங்கவுங்க மனசை பொறுத்து தான் அவங்கவுங்க வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம மனசில் என்ன நினைக்கிறோன்றது தான். கடவுள்கிட்ட போய் உக்காந்துக்கிட்டு நீ நல்லதை நினைச்சாலும் சரி, கெட்டதை நினைச்சாலும் சரி, அதை அப்படியே கொடுப்பாரு கடவுள். ஏன்னா நீ அதை தான் கேட்டீங்க. எனக்கு இது வேணும், இவங்க இப்படி பண்ணாங்க, அவங்க இப்படி பண்ணாங்க, அது சொன்னீங்கன்னா அதுவே தான் திரும்ப 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 உங்ககிட்ட வந்துட்டே இருக்கும். தயவு செஞ்சு கடவுள்கிட்டையும் சரி, உங்கள் மனசுலையும் சரி, எதையுமே எது வேணுமோ அதை மட்டும் யோசிங்க. மற்றதை பற்றி யோசிக்கவே தேவையில்ல. கெட்டதை நினச்சி, மற்றவங்கள திட்டுறதை நினச்சி, மற்றவங்க பேசுறதை நினச்சி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், இதை மட்டும் திரும்ப 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 சொல்லுங்கள். எப்போவுமே நான் சந்தோஷமாக நிம்மதியாக எப்படி இருக்குன்னு அப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.